மாணவ செல்வங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம 10th மேக்ஸில் ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வில் நடந்த 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அந்த தொகுப்பில் இப்போ யூனிட் 2ல் எண்களும் தொடர் வரிசைகளின் பாடத்தில் எடுத்துக்காட்டு 2.6 ஏற்கனவே 5 மார்க்கில் கேட்ட முக்கியமான கொஸ்டினுங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்பவே ஈஸியான கணக்குங்க. ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதுமானது. சரிங்களா? இங்கே பாருங்கள், கணக்கு பாருங்கள். 396, 504, 636 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுகிறோம். மீப்போவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூக்ளிடியன் டிவைட் மெத்தடை நம்ம பயன்படுத்த போகிறோம். யூக்ளிடியன் டிவைட் மெத்தட்னா என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். இதில் கியூனா குவாசியன்ட், ஈவு, ஆர்னா ரிமைண்டர். இது உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இந்த ஆறுங்கிறது 0 விட பெருசாகவும் பியை விட கம்மியாகவும் இருக்கணுங்க. இப்போ இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்களேங்க, மொதல் 2 நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு நான் மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்க போகிறேங்க. மீப்போவை கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கலாமாங்க? அப்போ இது 2 நம்பரில் எது வந்து பெரிய நம்பரோ அதை ஏன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து 504, பி வந்து 396. இப்போ இந்த ஏக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாகவும் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக என்ன 504, பி என்ன 396, கியூவும் ஆரும் நம்ம இந்த வகுத்தல் முறையில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்க. பெரிய நம்பரை தானே உள்ளே போடணும். 504 உள்ளே போட்டாச்சு. பாருங்க, 500ல் ஒரு 400 தானேங்க இருக்கும். அதனால ஓர் 396, 396. 4ல் 6 போகாது. இங்கேருந்து கடன் கொடுத்தா இது 10, இது இங்கே கொண்டு கொடுத்தா 14, இது 9ன்னு மாறிடும். 16ல் 6 போச்சுன்னா 8, 9ல் 9 போச்சுன்னா 0, 4ல் 3 போச்சுன்னா 1. கோசன் என்ன 1, ரிமைண்டர் என்ன 108. இதை போடலாமாங்க? பி இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பி, கியூ என்ன 1 ப்ளஸ் ஆர் என்ன 108. அவ்வளோதாங்க. ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். இந்த வடிவத்தை கொண்டு வந்துட்டோமா? இப்போ இந்த ஆர் வந்து 0 ஆணுச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிறது மீப்போவான்னு சொல்லிடலாம். இங்கே ஆர் 0வா? இல்லை. அப்போ ஆர் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் மறுபடியும் செய்யணுங்க. என்ன பண்ணணும்னா இந்த 504 விட்டுறணும். இங்கே பாருங்கள், இந்த சைடு இருக்குல்ல, இந்த 396, 108 இந்த 2 நம்பர் நம்ம எடுத்துக்கணும். இதில் எதுங்க பெரிய நம்பரு? 396 தானே பெருசு. அப்போ ஏ ஈக்குவல் டு 396, பி என்ன 108. அதே மாதிரி யூக்ளிட் மெத்தட் பயன்படுத்தலாமா? ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். ஏ இருக்க இடத்துல 396 போடணும். ஈக்குவல் டு பி இருக்க இடத்துல 108 போடணும். கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கலாமாங்க? அதே மாதிரி வகுத்தல் மெத்தட். பெரிய நம்பரை உள்ளே போடணும், சின்ன நம்பரை வெளியே போடணும். பாருங்கள், 108 396ல் 108 எத்தனை இருக்கும்? 3 இருக்குமா? பாருங்கள், 108 3 தடவை போட்டு பெருக்குங்க. 3 24க்கு 4, மீதி 2, 0, இங்கே இந்த 2 அப்படியே போடணும். 3 324 வந்துடுச்சுங்க. அப்போ 3 108 324. மீதியை பாருங்கள், 6ல் 4 போச்சுன்னா 2, 9ல் 2 போச்சுன்னா 7, 3ல் 3 போச்சுன்னா 0. அப்போ கியூ என்ன குவாசியன் மேலே இருக்கிறது 3 ப்ளஸ் ஆர் என்ன 72 ரிமைண்டர். பாருங்கள், ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சாங்க, வரல தானே. அப்போ ஆர் நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் இந்த ஸ்டெப்பை செய்யணுங்க. செஞ்ச ஸ்டெப்பே தான் செய்ய போகிறோம். ஒரு புரிதலோடு பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு இருக்க நம்பர் தானே எடுத்துக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு 108 72. இதில் எது பெரிய நம்பரு? 108 தான். அப்போ ஏ ஈக்குவல் டு 108, பி ஈக்குவல் டு 72. அதே மாதிரி 108 ஈக்குவல் டு 72. இந்த கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். 108 உள்ளே போடணும், பெரிய நம்பரை உள்ளே போடணும், சின்ன நம்பரை வெளியே வச்சுக்கோங்க. 108ல் எத்தனை 72 இருக்கும்? ஒரு 72 72. இந்த 72 இப்படி போடுவோம். 8ல் 2 போச்சுன்னா 6, இங்கே 10ல் 7 போச்சுன்னா 3. சரிங்களா? அப்போ கியூ என்ன பி, கியூ என்ன 1 ப்ளஸ் 6 36. இது 6 நாட் ஈக்குவல் டு 0 தான். அதனால் மறுபடியும் அதே ஸ்டெப்பு பண்ணுவோம். பாருங்கள், 72 36. ஏ ஈக்குவல் டு 72, பி ஈக்குவல் டு 36. இப்போ பாருங்கள், 72 36, ஏ பி கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். பாருங்கள்,
பெரிய நம்பர் என்ன? 72. சின்ன நம்பர் 36. 2 36 72. 0 வந்துடுச்சாங்க. அப்போ இந்த இடத்துல குவாசியன் 2 ப்ளஸ் ஆர் என்ன? 0. ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்லங்க 504க்கும் 396க்கும் மீ போவா ஹச்சிஎஃப் என்னன்னா 36. இப்போ 396க்கும் 504க்கும் ஹச்சிஎஃப் 36ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ மூணாவதாக என்ன நம்பர் இருக்குது? 636 இருக்குல்லங்க. நம்ம கண்டுபிடிச்ச 2 நம்பருக்கான ஹச்சிஎஃபோட 636 சேர்த்து அதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமாங்க? அதாவது மீப்போவா கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பரை ஏன்னு வச்சுக்கணும் 636. பி என்ன? சின்ன நம்பர் 36. இப்போ என்ன பண்ணுவோம்? யூக்ளிட் மெத்தடை பயன்படுத்த போகிறோம். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். 636 பி என்ன? 36. கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள். பெரிய நம்பரை உள்ளே போடுவோமா? சின்ன நம்பரை வெளியே போடுவோம். இங்கே பாருங்கள். இந்த வகுத்தல் முறையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது பெரிய நம்பரு. இதில் எத்தனை இருக்குன்னு நம்மளால் கைவிட்டு கூட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? 2 டிஜிட்டாக எடுத்துக்கலாம். 63ல் எத்தனை 36 இருக்கும்? ஒரு 36 36, 2 36 72. அப்போ 1 தான் இருக்கும். இப்போ 36. 3ல் 6 போகாது. இங்கேருந்து கடன் வாங்கினா 13. 13ல் 6 போச்சுன்னா 7. இங்கே 5ல் 3 போச்சுன்னா 2. இந்த 6 அப்படியே இறக்கிக்கணுங்க. சரிங்களா? இப்போ 276ல் எத்தனை 36 இருக்குன்னு பார்க்கணுங்க. ஒரு 36 36, 2 36 72. அப்படி வாய்ப்பாடு நீங்கள் சொல்லி பார்த்துட்டு இதில் 8 36 இருக்குங்க. 8 36 264. 6ல் 4 போச்சுன்னா 2. 7ல் 6 போச்சுன்னா 1. 2ல் 2 போச்சுன்னா 0. சரிங்களா? இப்போ பாருங்கள். Q என்ன? ஈவு குவாசியன்ட் 18 ப்ளஸ் ஆர் என்ன? 12. இந்த ஆர் 0 வந்துச்சுன்னா தான் இங்கே இருக்க நம்பர் மீப்போவான்னு நம்ம சொல்லணும். இப்போ ஆர் நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஃபர்தராக மறுபடியும் அதே ஸ்டெப் பண்ணணும். இப்போ இந்த 2 நம்பரை எடுத்துக்கணும். சரிங்களா? பாருங்கள். ஏ வந்து 36, பி வந்து 12. 36 ஈக்குவல் டு பி என்ன? 12. கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். 36ல் எத்தனை 12 இருக்குன்னு பார்க்கணும். 3 12 36. 0. பாருங்கள். குவாசியன் 3, ஆர் வந்து 0. அப்போ 12 தாங்க மீப்போவா. இந்த 396, 504, 636 இந்த 3 நம்பருக்கும் மீப்போவா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னா 12. ஃபஸ்ட்டு 396க்கும் 504க்கும் ஹச்சிஎஃப் பார்க்குறோம். 36ன்னு வருது. அந்த 36 எடுத்துகிட்டு போய் மூணாவது நம்பரோட ஹச்சிஎஃப் பார்க்குறோம். 12ன்னு வருது. அப்போ 3 நம்பருக்கும் ஹச்சிஎஃப் வந்து 12ன்னு முடிவு பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான கணக்கு. செஞ்ச ஸ்டெப்பே தான் திரும்ப திரும்ப செய்கிறோம். ஒரு புரிதலோடு பண்ணும்போது ஈஸியாக பண்ணலாங்க. ப்ராக்டிஸ் தான் முக்கியம். கணக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப அவசியங்க.